ராயபுரத்தை மீண்டும் கைப்பற்றுவேன் என்ற இலக்கோடு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மளுக்கு பேசலாம். சார் வணக்கம் சார். உங்களுடைய பிரச்சார வேகத்திலே பார்க்க முடியுது. மீண்டும் ஜெயக்குமார் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்க பிரச்சாரத்தை வியூகம் வகுத்து செயல்படுறீங்க. எப்படி இருக்கு களம்? இல்லை, இப்போ ராயபுரத்தை மீட்டெடுக்கிறது தான் இப்போ எங்களுடைய அறைகூவலே. ஒரு நல்லா எல்லா அடிப்படை கட்டமைப்பு வசதிகளிலிருந்து கஞ்சா இல்லாத, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாத, ரவுடி மாமல் வசூல் பண்ணுற ஒரு நிலை இல்லாத, அதே போன்று ஒரு பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் இல்லாமல் வியாபாரிகளுக்கு முழுமையான பாதுகாப்பு. அதே மாதிரி எம்சி ரோடு பார்த்துருப்பீங்க. அது எம்சி ரோடு இப்போ ரோடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சந்தாய் போச்சு. இப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய ஒரு முழு கோபத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தொகுதி இன்னைக்கு ஆளாக இருக்கிற நிலையில் கண்டிப்பாக பழையபடி பார்த்தீங்கன்னா அதை நம்ம மீட்டெடுக்கிறது தான் அது மக்களாக தான் விரும்புகிறாங்க. ஜெயக்குமார் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, வியாபாரிகள் பாதுகாப்பு இருந்தது, கஞ்சா இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. இதெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்க நலத்திட்ட உதவிகளும் அரசு நலத்திட்ட நேரடியாக கிடைச்சிது. அதே மாதிரி கேபிட்டல் ஃபண்டில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தோம். அந்த போதிராஜ் நகர் சுரங்கப்பாதை அதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது, கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை கத்திரிக்கோள் வச்சு தந்துட்டு எதுவும் இவங்க கொண்டு வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க மக்கள் நீங்கள் அங்கேயே போய் கேளுங்க, இது எப்போ அடிகள் நாட்டினது, யார் கொண்டு வந்தாங்கன்னு தெளிவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த எல்லா திட்டங்களும் நம்ம கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு செயல்படுத்துந்த கொரோனா காலத்தில் அதிகமாக அவங்களுக்கு உதவி செஞ்சலாம். இப்போ நினச்சி பார்க்குறாங்க அந்த வித்தியாசத்தை. அதாவது 1000 டைம்ஸ் ஜெயக்குமார் பெட்டர், அவருக்கு தான் எங்களுடைய வாக்குன்ற அடிப்படையில் முடிவு செஞ்சிருக்காங்க. எப்பவுமே ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துறீங்க. ஆனால் நீண்ட மக்கள்கிட்ட நாங்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இங்கே போதை கலாச்சாரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய போதைப் பொருள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இது நீண்ட காலமாக இருக்கு, ஒரு குறிப்பிட்ட 5 வருஷம் இல்லை, நீண்ட காலமாகவே இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட பேசும்போது சொல்றாங்க. அதை தீர்க்கறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு? இல்லை, அதாவது நீண்ட காலன்றது தவறு, சரிதானா? நீங்கள் வேணா உங்களுக்கே சேலஞ்ச் சொல்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய தலையீடு காரணமாக அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அதிகமான அளவுக்கு அந்த பீக்கு கிராஃபில் உயர்ந்து போய் தெருவுக்கு தெருவில் போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைக்கிற நிலைமை. அங்கொன்று இங்கொன்றுமா அப்போ இருந்திருக்கலாம், அது கூட எங்கள் நோட்டீஸ்க்கு வரும்போது அரசியல் தலையீடு இருக்காது. ஆனால் இப்போ அரசியல் தலையீடு இருக்க, இப்போ ஒரு கஞ்சா விற்கிறவனை பிடிச்சின்னு போனால் உடனே அந்த வட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சிக்காரங்க போய் என்ன பண்ணால் போலீஸ்காரன் சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் மறுபடியும் வைப்பானா இல்லையா? அப்போது அது சட்டத்தின் ஆட்சி இல்லையா? இப்போ ஆளுங்கட்சியுடைய அதிகார துஷ்பிரயோகம் தான் இந்த மாதிரியான செயல்களுக்கு. அது இரும்புக்காரன் கொண்டு அடக்கி ஒடுக்கிட்டா யாரும் எந்த பிரச்சனையும் இல்லையா? இன்னொரு விஷயம், இந்த தொகுதியை இதுக்கு முன்னாடி நேரடியாக களத்தில் தொகுதியில் இருக்கிறவங்க போட்டிடுவாங்க. ஆனால் இந்த முறை தொகுதிக்கு இல்லாமல் மற்ற தொகுதியிலேருந்து 2 பேர் குறிப்பாக தமிழக வெற்றி களத்திலும் சரி திமுக சார்பில் போட்டிடுறாங்க. இதை வியூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நான் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்து படித்தது டான்பா ஸ்கூலு, கேசி சங்கல் நாடார் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அதன் பிறகு இது நம்ம தேகரே காலேஜு, மெட்ராஸ் லா காலேஜ். அதே போல் இங்கே எங்கள் அப்பா கவுன்சிலர் 1968 அண்ணா சீட்டு கொடுத்து கவுன்சிலர். அப்போ எந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட நாங்கள் அந்த பாரம்பரியம் பிணைந்திருக்கோம். அதனால் வானத்தில் ஒன்று நாங்கள் குதிக்கலை, இங்கேயே உருண்டு பிறண்டு வளர்ந்து எல்லாமே மக்களோடு இருந்தவங்க. அதனால் மக்கள் ஏற்றுப்பாங்க. வெளியில் இப்போ இருந்து வர்றதை கண்டிப்பாக மக்கள் விரும்ப மாட்டாங்க. நான் செய்யக்கூடிய வாக்குறுதியை தான் நான் கொடுக்குறேன், நான் சொல்லக்கூடிய திட்டங்கள் தேர்தல் அறிக்கைகள் அனைத்தும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ நாங்கள் எல்லா திட்டம் அம்மா காலத்தில் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம். பொதுச் செயலாளர் ஆட்சி என்பது கூட எல்லா திட்டங்களும் கொண்டு போய் சேர்த்தோம் இல்லையா? இது என்ன, இது எங்களுடைய நோக்கமே என்ன, கொண்டு போய் சேர்க்கறது தானே. திமுக மாதிரி ஏமாத்துறது இல்லைல்ல. கணிசமான எல்லா தொகுதியிலையுமே நாங்கள் கணிசமான வாக்குகளை பெற்றுவோம், குறிப்பாக வெற்றி வாக சூடக்கூடியவர்கள் ரொம்ப நேரடி களத்துக்கு நாங்கள் இருப்போம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்காங்க. கூட்டமும் அதிகமாக கூடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லை, கூட்டத்தை வச்சு ஓட்டு டிசைட் பண்ண முடியாது. அது எதுக்கு அவசரப்படுறீங்க? 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், அப்போ தெரிஞ்சிடும் யாருக்கு என்ன பலன்றது, நம்ம பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரடி போட்டின்னு பார்த்தா அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான், மற்றபடி எல்லாம் வேற எந்த கட்சியும் நேரடி போட்டி கிடையாது. மக்கள் பொறுத்தவரை என்ன நினைப்பாங்கன்னா, இன்னைக்கு திமுக மேலே வெறுப்பு அரசியல், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்ல ஒரு எதிர்ப்பான ஆள் இருக்குது.
அந்த எதிர்ப்பான அலையெல்லாம் வந்து ஆதரவு அலையாக எங்களுக்கு அந்த ஓட்டு எங்களுக்கு தான் முடியும். ஏன்னா அவங்க வந்து தெரியும் மற்ற கட்சிக்கு போட்டால் அது வேஸ்ட்டு, அப்போ திமுக போடுற மாதிரி ஆகிடும். அதில் அந்த ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருந்து எங்களுக்கு போடுவாங்க. கடந்த முறை தேர்தலை விட இந்த முறை தேர்தலில் தனக்கே வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மக்களுடைய கோரிக்கை முழுவதுமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்று உறுதியளிச்சிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிபரப்பு சிவராஜ், செய்தியாளர் ஆனந்தன்.